வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனா ஸ்ரீயர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பேப்பரேஷன் கேம்பில் கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக மார்க் அலாட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதான் அந்த அப்டேட்டு. கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 66 எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனலை. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட்டு. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது கேண்டிடேட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, டஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி 68 எடுத்திருக்காங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ப்ரெசன்டேஷன். ஸோ 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 எடுத்திருக்காங்க. பார்ட் ஏ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜில் 7 மார்க் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்லாம் புக்கில் இருக்கிற மாதிரி கீவேர்டை பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ரிசோர்ஸ் என்னென்ன, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் இடிஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். when smartphones or other such as handle to device are used to transfer the EDI document known as mobile EDI, the speed mobile EDI constable for the high of the other EDI. அதே மாதிரி டெம்பரிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கிங் பிரேம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. நேமிங் ஆஃப் வேரியபிள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன், கோடு ரீயூஸ் இருக்கும், டெஸ்டிங் அண்டு டீலாங்குவேஜிங், மாடுலாரிட்டி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் பேப்பரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிமெண்ட்ரிக்கு ஏசிமெண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் இதை 5 மார்க்கில் வந்து ரோமன் டைப்பில் கேட்கலாம். இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங் இஸ் a 24/7 hours of banking system. Internet banking can be cloned at for the anytime and anywhere. Internet banking use only for 4-digit verification number to ensure for the authentication. Internet banking allows for the customers to make the wide range of financial transaction. Internet banking is a fact it for act like in for branch of exclusively individuals. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை அழகாக எழுதணும். அதே மாதிரி பார்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க 5 மார்க் கொஷின். இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க ஃபார் லூஃபு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இது வரைக்கும் நான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்க சொல்லியிருக்கிறனோ அதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.